அனைவருக்கும் வணக்கம். ம். ஸோ நமக்கு ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் குரூப் சி நோட்டிஃபிகேஷன் வந்து ஒண்ணு வந்திருக்கு. என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபிசர் கிரேட் 4 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சென்ட்ரல் லெவல்ல இன்டெலிஜென்ஸ் ஆஃபிசரா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எவ்வளோ வேக்கன்ஸீஸ் குடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ 3717 வேக்கன்ஸீஸ் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து குடுத்துருக்காங்க. சரியா? பே ஸ்கேல் வந்து லெவல் 7 நல்ல பே ஸ்கேல் தான் குடுத்துருக்காங்க. அடுத்ததா குவாலிஃபிகேஷன்ஸ்ல பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு டிகிரி, ஓகே, ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அடுத்தது டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நாலேட்ஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருந்தா டிசைரபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 18ல இருந்து 27 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட். ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் எப்படி மாறும் அப்படிங்கிறது. அடுத்ததா மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டியர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 100 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அது வந்து 5 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பார்ட்லயும் 20 கொஸ்டின் வந்து இருக்கும். சரியா? ஸோ அந்த 5 பார்ட் என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்தது ஜெனரல் ஸ்டடீஸ், அடுத்தது நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், அடுத்தது ரீசனிங் அந்த லாஜிக்கல் ஆப்டிடியூட், அடுத்ததா இங்கிலீஷ். ஓகேவா? 5 பார்ட் இருக்கு. ஒவ்வொருதுலயும் 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம். மார்க் வந்து 100 மார்க்குக்கு வந்து எழுதுவீங்க. சரியா? அடுத்தது டியர் 2 அப்படிங்கிறது நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர். சரிங்களா? 50 மார்க்குக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர் 1 மணி நேரம் தான் இதையும் எழுத போறோம் நம்ப. ஸோ எஸ்ஏ எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, எஸ்ஏ ஒரு 20 மார்க்குக்கு, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது ஒரு 10 மார்க்குக்கு, அடுத்தது லாங் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸ், அதாவது 2 கொஸ்டின்ஸ் ஆஃப் 10 மார்க்ஸ் ஈச் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ், சோசியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். ஓகேவா? ஸோ ஒரு 2 கொஸ்டின் வந்து 10 மார்க்குக்கு வந்து நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாபிக்ல இருந்து, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து, எக்கனாமிக்ஸ்ல இருந்து, சோசியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அந்த மாதிரியான டாபிக்ஸ்ல இருந்து. சரியா? அப்ப 20, 30 இங்க ஒரு 2 கொஸ்டின்ங்கிறப்ப 50 மார்க் ஆயிடுச்சு இங்க. ஓகேவா? அது முடிச்சதுக்கு அப்புறமா இன்டர்வியூ, 3rd ஸ்டேஜ் வந்து இன்டர்வியூக்கு வந்து 100 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலா 250 மார்க்குக்கு 3 ஸ்டேஜையும் சேர்த்து. சரியா? ஸோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதுதான். ஸோ மறுபடியும் பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படிங்கிறது 3717 வேகன்சிஸ் வந்து இருக்கு. சரியா? ஸோ இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுங்க. சும்மா அப்ளை பண்ணி விடுங்க. நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதனால ஈஸியாக தான் இருக்கும். சரியா? தேங்க்யூ.